ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், அல்லல் பாடுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன். ஆம், நாம் ஒவ்வொருவரையும் தம் உறவுகளாகவும் சகோதர சகோதரிகளாகவும் நாம் பார்க்கும் பார்வையிலே அவர்களை கொல்லாமல் அவர்களோடு நல்ல ஒரு சிந்தனையோடு அவர்களை கண்ணோக்கும். 14:6-24 இருக்கிறோம். என் இனிய உறவுகளை, தூய ஆவி துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு? அன்னை மரியின் பரிந்துரையினால் நாம் தினம் பெறுவது ஏராளம். நாம் இயேசுவோடு ஒரு நிமிட தொடர்ச்சியில் நாம் தொடர்வது சங்கீத தொடர்ச்சி 26, 7, 8, 9. உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன், வியத்தகு செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் குடிக்கொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன், உம் ஆட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன். நீதிமொழிகள் 13, 7, 8, 9. ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வர் போல் நடிப்போரும் உண்டு, மிகுந்த செல்வமிருந்தும் ஏழைகள் போல் நடிப்போரும் உண்டு. அச்சுறுத்தப்படும் போது செல்வர் தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டுக்கொள்வர், ஏழையோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சான். பாவிகளுக்கு சான்றோரின் ஒளி வீசி சுடர் வீசும் பெருகும், பொய்யரின் விளக்கோ அணைக்கப்படும். பாவிகளுக்கு செய்வது போல், கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர், பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். நீதிமொழிகள் 7, 8, 9. இன்றைய வாசகம் 1 அரசர் நூலிலிருந்து 19, 9, 11, 16. மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். சுழல் காற்றில் இல்லை, ஆண்டவர் நிலநடுக்கத்தில் இல்லை, அதன் பின் தீ கிளம்பிற்று, அதிலும் இல்லை. பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது, எலியா, இங்கு என்ன செய்கிறாய் என்று. எலியா சொல்கிறார், ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் உங்களுடைய கட்டளைகளெல்லாம் உங்களுடைய அவங்க மதிக்கல, எடுத்து போட்டாங்கோ அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கேருந்து நடந்து சென்று மலைக்கு போ அப்படின்னு. அங்கே அப்போது நான் கடந்து செல்வேன் என்னும்போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. அப்படி ஒரு முகமுகமாய் சந்தித்து பேசிய ஆட்களில் மோசே, எலியா, இந்த மாதிரி நாம் ஆபிரகாம், ஆனால் முகமுகமாய் பேசியது இந்த மோசே தான். ஸோ மத்தேயு, இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், மத்தேயு 5, 27, 32. ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவனும் தன் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இன்றைக்கி ரோட்டில் நம்ம போகும்போது நம்மளை பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள், அந்த பார்வையிலே எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. அவங்க எல்லாவற்றையும் முடித்து விடுவார்கள் பார்வையாலேயே. அதான் நாம் பார்க்கும் பார்வை எந்த விதமான பார்வை? இரக்கத்தின் பார்வையா, அன்பின் பார்வையா, எளிமையான பார்வையா, அல்லது செருக்குற்ற பார்வையா, அல்லது சிந்தனையற்ற பார்வையா, சிந்தனை உள்ள பார்வையா? நம் பார்வையில் தான் ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிற ஒரு முறை நம்ம அந்த நம்மளுடைய பார்க்குற அந்த ஒரு பார்வையினால் எத்தனையோ அர்த்தங்கள். நாம் ஒருவரை நோக்கும்போது இச்சையோடு நோக்கக்கூடாது என்றது. அப்போ இந்த காலத்தில் என்னெல்லாம் பெண்களை பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். இது அதுக்காக ஜெபிப்போம், இறைவனிடம் மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் பெண்களை காப்பாற்றுவதற்காக நாம் ஜெபிப்போம். பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை நாம் தினம் சந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் குழந்தை சிசு கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு, இதுபோல் நாம் நிறைய கேட்டு மன வருத்தம், வேதனைத்தான் அதிகமாகிறது. அதனால் ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம். முதல் பிள்ளைகளுக்கு நம் வீட்டில் நல்லதை கற்றுக் கொடுப்போம். அவர்கள் நாளை நண்பர்களாக, உறவுகளாக, கணவன்களாக மாறும்போது நல்லதை செய்வார்கள். நாம் அதுபோல் நம் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் நல்லவற்றை, நல்ல பார்வையை, நல்ல சிந்தனையை, நல்ல சொல்லை, நல்ல செயலை. இதோ நாம் நீதிமொழிகள் பார்க்கும்போது ஏழைகள்
செல்வராக இருந்தும் ஏழையாக நடிப்பவரும் உண்டு, ஏழையாக இருந்தும் செல்வர். அது இன்றைய காலகட்டத்தில் நிறையவே இருக்குது. யார் எப்படி இருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நாம் மீண்டும் நாம் ஒருவர் தினம் ஜெபிப்போம், ஜெபமாலை செய்வோம், அன்னை மரியிடம் வேண்டுவோம், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று நாம் தொடர்ந்து திருவிவிலியத்தை வாசிப்போம். வார்த்தையில் நாம் உயிர் வாழ்வோம். வார்த்தை தான் நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.